வணக்கம் நண்பர்களே. தமிழக உளவுத்துறை நடிகர் ரஜினிகாந்தின் அரசியல் முடிவுகளை கணிப்பதில் தவறுகிறதோ என்று எண்ண தோன்றுகிறது. காரணம், சமீப காலமாக பொதுவெளியிலும் நாம் பத்திரிகையாளர் மத்தியிலும் கிடைக்கிற தகவல், ரஜினி முக்கிய அரசியல் முடிவுகளை எடுக்கிறார். மிக மிக ரகசியமாகவே எடுக்கிறார். ரஜினியின் ரகசிய அரசியல் முடிவுகளை கணிப்பதற்கும் அவரை யார் யார் சந்திக்கிறார்கள், அவர் யாரையெல்லாம் சந்திக்க விரும்புகிறார் என்பதை கணிப்பதில் தமிழக உளவுத்துறை சற்று கணிக்க தவறுகிறதோ என்று எண்ண தோன்றுகிறது. காரணம், மிக முக்கிய முடிவுகள் ரஜினிகாந்தை வைத்து 2026 அரசியல் முடிவுகள் எடுக்கப்படும். யார் எடுப்பார்கள், எந்த கட்சிக்கு அவர் ஆதரவளிப்பார், இதெல்லாம் எப்போதும் போல அவர் ரகசியம்தான். அவர் மாறும் மனநிலை கொண்டவர் தான். ஆனால் அவள் அரசியல் முடிவு எடுப்பதில் சில ரகசியமான முறைகளில் ப்ராசஸ் அந்த நிகழ்வு நடந்து கொண்டிருக்கிறது. விழித்து கொள்ளுமா தமிழக உளவுத்துறை? முதல்வருக்கு தகவல் கொடுப்பதில் ஏதேனும் அவர்கள் குறைபடுகிறார்களோ என்று தோன்றுகிறது. காரணம், அவ்வளவு எளிதாக ரஜினிகாந்தை நாம் கணித்து விட இயலாது. அது தமிழக உளவுத்துறையின் குறைபாடு என்று நான் சொல்ல மாட்டேன். ஆனால் அவைகளில் ஏதோ ஒரு போதாமை இருக்கிறது. ஏனென்றால் ரஜினியின் ரகசிய அரசியல் அறிவிப்புகள் விரைவில் வெளிவரும். தொடர்ந்து சேனல் பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் பில் பதிவு பண்ணிங்க. அப்போ தான் உங்களுக்கு வீடியோக்கள் வந்து சேரும். நன்றி.